இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி திடுக்கிடத்தக்க வகையில் தன்னுடைய முடிவுகளை சொல்வதை ஒரு இயல்பாக மாற்றி வைத்திருக்கிறார். நுகர்வை குறைங்க, எல்லாவித நுகர்வும், சாப்பாடு உட்பட. உரத்தை அதிகமாக பயன்படுத்தாதீங்க, போக்குவரத்தை குறைச்சிக்கங்க, வெளியூருக்கு போகாதீங்க, தங்கம் வாங்குறத நீங்கள் நிப்பாட்டிருங்க என்று ஆரம்பித்தார். மூச்சு விடுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு மட்டும் சொல்ல, அல்லது குறைச்சிக்கங்கன்னு சொல்ல. அப்கோர்ஸ் ஒரு 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 நெருக்கடி, ஒரு கிரைசிஸ், உலகம் முழுவதும் ஒரு கிரைசிஸ் இருக்கு. நிச்சயமாக அமெரிக்காவில் இருந்து சைனா வர எல்லா நாடுகள்லையும் நீங்க பெட்ரோலிய பொருட்களுக்கு ஒரு தட்டுப்பாடு என்பது இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, தேர்தல் பிரச்சாரம் நடக்குது, தேர்தலில் ரோட் ஷோ நடத்துறாரு இவரு, ஏராளமான பொருட்செலவும் பணச்செலவும் ஆகுது, எக்கச்சக்கமான இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த காலத்துல எல்லாம் அவங்க சொல்லவே இல்லை இப்படி ஒரு நெருக்கடி வருகிறது என்று. நெருக்கடியே இல்லை, நீங்க கவலையே படாதீங்க என்று அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார். இப்ப என்னன்னா, தலைகீழா இன்னொரு எண்டுக்கு போயிட்டார். ஏன்னா எப்போதுமே அவர் யோசித்து முடிவெடுக்கிற வழக்கம் அவருக்கு கிடையாது. மக்களினுடைய நலனை மையமாக வைத்து முடிவெடுக்கிற வழக்கமும் கிடையாது. ஒன்று, உலகத்துல எண்ணெய் நெருக்கடி இருக்கா? கட்டாயம் இருக்கு. ஆனா அந்த நெருக்கடி என்பது உலக நாடுகள் எல்லாவற்றுக்குமே இருக்கு. அப்ப நீங்க இதை என்ன செஞ்சிருக்கணும், ஆரம்பத்துல இருந்து எல்லாவற்றையும், இந்த பொருட்களை கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துங்க என்று சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு அரசாங்கம் அப்படி சொல்றது அவசியம். பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி ஒரு நாளைக்கு 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு எண்ணெய் விற்பனை கம்பெனிகள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது, இது ரொம்ப நாளைக்கு தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் ஒப்பாரி வச்சிருக்காரு. பட் ப்ராப்ளம் என்ன, எந்தவித நேர்மையும் மற்றவர்கள் இவர்கள். எந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கட்டுப்பாட்டை அரசு தன் கையிலிருந்து விடும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. நாங்க சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்தால் இந்தியாவில் குறையும் என்று சொன்னாங்க. முதல்ல பார்த்தா 15 நாளைக்கு ஒரு தடவை குறைச்சாங்க, அப்புறம் டெய்லியும் குறைச்சாங்க, இப்ப பார்த்தா குறைக்கிறதையே விட்டாங்க. ஏன்னா இடையில சர்வதேச சந்தையில் $98 இருக்கும்போது இந்தியாவில் நம்ம $60 வாங்கணும். ரஷ்யாட்ட இருந்து வாங்கணும், ஈரான்ல இருந்து வாங்கணும். ஆனா என்ன கொடுமைன்னா, அப்பெல்லாம் நமக்கு பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையல. ஊடகங்கள் இருக்குல்ல, தர்மமற்ற முறையில் நடந்து கொண்டார்கள், நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டார்கள். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயராமல் அப்படியே நீடிக்கிறது. உண்மையில அவன் என்ன சொல்லணும், பெட்ரோலிய பொருட்கள் விலையை குறைக்காமல் அப்படியே நீடிக்கிறதுன்னு சொல்லணும். ஆனா எப்போதும் இந்த உயராமல் உயராமல் உயராமல்னு சொல்றது, உயர்வதற்கான காரணம் இருக்கிறது, ஆனால் உயர்த்தாமல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்கிறாங்க என்று அது ஒரு மன ரீதியான ஒரு தயாரிப்பு, அந்த தயாரிப்பை செய்து கொண்டே இருந்தார். அப்ப அந்த காலத்துல வந்த பணம் முழுவதும் எங்க போச்சு? இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 கோடி என்று சொல்றாங்க. அப்போ பெட்ரோல் பொருட்களுடைய விலையை ஏற்ற போறாங்க அப்படின்னு. இறக்கும் போது இறக்கல, இப்ப ஏத்தும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 கோடின்றாரு. ஏதாவது நியாயம் இருக்கா? உண்மையில் இந்த மக்களை சுரண்டுவதில் அவங்களுக்கு அது ஒரு தனி சோகம். கொஞ்ச நாளைக்கு ஒரு வரி போடல, மக்கள்கிட்ட இருந்து கூடுதலா எடுக்கலைன்னா, இது ஒரு முதலாளித்துவத்தின் குணம் என்பதை விட ஒரு தனி முதலாளி இருப்பார் இல்லையா, அவருடைய குணத்தோடு இந்த அரசாங்கம் நடந்து கொள்றது என்று சொன்னா அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். 2004க்கு பின்னால இந்தியாவில் ஒரு இடத்துல கூட அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் எல்பிஜிக்கு ஒரு இடத்துல கூட இல்லை. யாரு காரணம்? நீங்க தானே காரணம். ஏன் புதுசா உருவாக்கல? சாதாரண மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து யோசிச்சிங்களா? அடுத்தது தங்கம். இவ்வளவையும் சொல்லிட்டு அவர் ஊர் சுத்த போறார். அவர் ஊர்னா அவர் தனி ஃபிளைட்ல தான் போவார். அது அப்படி போறார். ஒரு வாரம் உலக நாடுகளை சுத்தி வருவதற்காக அவர் போக போகிறார். இப்போ சமீபத்தில் அவர் குஜராத்துக்கு போனார். அங்கே ஒரு ரோட் ஷோ நடக்கிறதுக்கு எவ்வளவு கார்கள் போனது என்று மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட மாட்டாங்க. இந்தியா முழுவதுமே மற்ற இடத்துல போட மாட்டாங்க. ஊடக தர்மம் அந்த நிலைமையில தான் இருக்கு. தங்கம்னு அவர் சொல்லியிருக்காரு, தங்கம் வாங்கிறத நீங்க குறைச்சிருங்க, இன்னும் கொஞ்சம் போனா கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். என்ன தங்கம் வாங்குறத எதுக்காக குறைக்கணும்? இருந்தா வாங்க போறாங்க. தங்கத்துக்கும் அன்றாட பயன்பாட்டுக்குமான பிரச்சனை என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ஆக்சுவலா. நான் தங்கம் வாங்குறேன். ஆனா இவர் தான் சொன்னாரு, 2024 தேர்தலப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீங்க பெரும்பான்மை மக்களுடைய தாலியை பறித்து விடுவார்கள். மங்கள் சூத்ரா தாலிதான் அதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன், பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வாங்க முடியாது, இப்ப இறக்குமதிக்கும் வரி விதிச்சிருக்காங்க. என்ன நியாயம் இருக்கிறது இதுல? அடுத்து நீங்க எல்லா நுகர்வுகளையும் குறைங்க. மக்கள் ஒருவேளை ஏற்கனவே அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கல,
அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் வாங்குவான். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது சுருங்கிடும். என்கிட்ட 2000 ரூபாய் பொருட்களை வாங்குவதற்கான எனக்கு தேவை இருக்குன்னு நான் நினைச்சேன்னா கூட 1000 ரூபா தான் இருந்தால் 1000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். ஸோ நுகர்வுகளை வேண்டுமென்றே அதிகப்படுத்துகிறவர் சமூகத்தின் பொருளாதார அடிப்படையில் மேலே இருக்கவங்க. சாதாரண மக்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு அதிகமாக வாங்க மாட்டாங்க. அது போய் என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்றீங்க. நுகர்வு குறைந்தால் என்ன ஆகும்? உதாரணமா ஒரு மாசத்துல ஒரு சோப்பு குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 2 சோப்பு உங்களுக்கு போட முடியுது, மேலே போடுறதுக்கு ஒரு சோப்பு குறைச்சிக்கங்கன்னா எத்தனை கோடி? நான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சோப்பு குறைக்கிறத வச்சுக்கிட்டா எவ்வளவு குறைக்கணும் தெரியுமா? 30 கோடி சோப்புகள் குறையும். 30 கோடி குறைஞ்சா அதுக்கான உற்பத்தி குறையும். அந்த உற்பத்தி குறைஞ்சுன்னா என்ன அர்த்தம்? அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது குறையும். டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய செயின். போகிற போக்கில் சொல்கிறோம். அடுத்ததாக உரம். இந்த எல்னினோ எஃபெக்ட், காலநிலை மாற்றம், இதன் காரணமாகவெல்லாம் உணவு உற்பத்தி குறைகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த காலத்தில் போய் நீங்கள் உர பயன்பாட்டை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உணவு உற்பத்தியை குறைங்கன்னு அர்த்தம். எந்த வித முன் யோசனையும் கிடையாது. ஏதோ தேசத்தை பற்றி சிந்திக்கிறது மாதிரி, மக்களை பற்றி சிந்திக்கிறது மாதிரி, முற்றிலும் அது என்னது அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்வதில் ஒரு அநேகமாக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். அந்த பேர் என்ன, டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்காக அப்படின்னு சொல்லி கேட்டது மாதிரி ஊர் ஃபுல்லாக போர் நடத்திட்டு பாலஸ்தீனத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு ஈரான் மீது போர் தொடுத்துட்டு சிரியாவில் ஒழிச்சிட்டு நேட்டோ படைகளை வச்சு உக்ரைனில் போரை நடத்திக்கிட்டே உலக அமைதிக்கான பரிசு எனக்கு வேணுங்கிறது சொல்கிறது மாதிரி நரேந்திர மோடிக்கு சாதாரண மக்கள் மீது ரொம்ப அபரிமிதமான காதல் கொண்டவர், அவங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்படுபவர்னு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னு அவரே கேட்டுக்கிட்டா அது கரெக்டாக ரெண்டும் பொருந்தி போகிறது மாதிரி இருக்கும். கொஞ்சமும் நியாயமற்ற நடைமுறை. உண்மையில் இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. நான் தேர்தல்னு வந்துட்டா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சுன்னா இல்லை ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது சொல்லுவீங்க. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள், நாங்கள் அப்போவே சொன்னோம், நீங்கள் கேஸ் நாங்கள் மானியத்தை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் பேங்க்கில் போயிட்டுருவோம் அப்படின்னு சொன்னோம். மானியம் எல்லாத்துக்கும் கிடைக்குதா உங்களுக்கு? 100 ரூபா மானியம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? 24 ரூபாயோ என்னவோ இப்போ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அசிங்கமான முறையில் அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். எனவே இந்த அரசு நெருக்கடிகளை எதிர்கொள்வதில் மக்களை ஏமாற்றுவதன் மூலமாகத்தான் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர உண்மையில் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று இந்த அரசு ஒருபோதும் நினைத்ததில்லை. அது பாஜகவினுடைய இயல்பான குணம்.